ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு புதினா தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த துவையல் சுட சுட சாதத்தோடு போட்டு பரட்டி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 7லேருந்து 10 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்து காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே கலர் மாதிரி வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் க்ளீன் பண்ணி வச்ச ஒரு கட்டு அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆடினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. துவையில் நான் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. இப்போ குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா துவையல் பாருங்கள், நல்ல வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 3 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.